This is a car from 1957. You might recognize it. Which is this car, guys? Ambassador, right? இந்த வீடியோ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இவர் ஒரு கம்பேரிசன் பத்தி பேசியிருப்பாரு. இந்த பக்கம் அம்பாசிடர் 1950ல ரிலீஸ் ஆனது, இந்த பக்கம் இப்ப ரிலீஸ் ஆன கார் எவ்வளோ எவால்வ் ஆயிருக்கு. ஏஐ வந்திருக்கு, ஆட்டோ ட்ரிவன் ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே இருக்கு. அடுத்த ஸ்லைட்ல அந்த காலத்து கிளாஸ் ரூம், இந்த பக்கம் இப்ப இருக்கிற கிளாஸ் ரூம், அதுவும் அவர் படிக்கிறது சுத்தமா எவால்வே ஆகல. அதே டீச்சர் லெட் பாசிவ் லேர்னிங். ஆனா இதே மாதிரியே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எவால்வ் ஆகாம இருக்கு. அதுதான் இந்த காலத்து பேரண்ட்ஸ் உடைய மைண்ட் செட். எப்பயுமே நம்ம தான் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், மற்றவங்களோட நம்ம தான் எப்பவுமே பெட்டரா இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் டேவா இருக்கட்டும், ஆனுவல் டேவா இருக்கட்டும், நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். அதே மைண்ட் செட் சுத்தமா மாறல. காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அதை விட அந்த விஷயத்துக்கு அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எக்ஸாம்ல நம்ம நல்ல மார்க் வாங்குறத விட அந்த எக்ஸாமுக்கு நம்ம எவ்வளோ ட்ரூவா ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.